ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிஷம் நில் என் கண்ணே. இன்று இந்த வராகி அம்மா உன் கண்களில் பட்டிருக்கேனாலே ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து, ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு உனக்கு புரியலையா? சில மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் அவங்கள கூடவே நீ வச்சுக்கிட்டு இருக்க. யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் எல்லாருக்கும் நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைக்கும்போது நீ தான் நிம்மதி இழக்கக்கூடும். முதல்ல கூட இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சில உறவுகளை கை குலுக்கிக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. எல்லாருக்கும் நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு தலையில் வச்சு தூக்கி கொண்டாடி அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு தியாகம் செஞ்சு நீ வம்புலையும் பிரச்சனையிலையும் மாட்டிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டத்தை கொடுக்குறவங்களும் நிரந்தரம் இல்லை. யார் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ, யார் உன்கிட்ட நல்லவங்களா நடிக்கிறாங்களோ அவங்கள ஒதுக்கி ஓரமாக போட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில், யார் எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாத இந்த உலகத்தில், யார் என்ன செஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. இந்த உலகத்தை முன்வசமாக்க, வெற்றியை உன் கைகளில் கொடுக்கதான் இந்த வராகியம்மா வந்திருக்கேன். உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிரு. கஷ்டங்கள் வரும்போது சிரிக்க தயாராக தைரியமாக இரு. உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்கள பார்த்தாலும் நீ கோபப்படவோ அல்லது முகத்தை தூக்கி வச்சுக்கவோ அல்லது திருப்பிக்கவோ வேண்டாம். அவங்களையும் பார்த்து தைரியமாக சிரிக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னா, உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க எப்படி நீ எல்லா சூழ்நிலைகள்லையும் சிரிக்கிறேன்னு யோசித்து குழம்பி போயிடுவாங்க இல்லையா? உன்னை மதிக்க தெரியாதவர்களின் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அவங்க மாட்டிக்க போகிறாங்க. இன்றைக்கி உன்னை மதிக்காத மனிதர்கள் நாளைக்கு நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்த பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, உன்னை தவற விட்டுட்டோமே நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்த போகிறேன். யார் உன்னை நேசித்தாலும் நேசிக்கவில்லை என்றாலும் நீ எல்லாருக்கும் மரியாதையை கொடுக்க கற்றுக்கோ, மதிக்க கற்றுக்கோ. நீ எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் உன்னை பாராட்ட ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனால் நீ தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சினா உன்னை குறை சொல்கிறதுக்கு இந்த ஊரும் உலகமும் உன்னை தேடி வருமேன்னு சொல்லவே. யாரும் உனக்கு நியாயத்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் அவங்க செய்கிற விஷயங்கள் தான் சரின்னு நியாயம் கற்பிக்க வேணும்னா தயாராக இருப்பாங்களே தவிர, உண்மையிலேயே எது நியாயமோ அதன் பக்கம் யாரும் நிற்க மாட்டாங்க. அவங்க செய்கிறது அவங்க மனசாட்சிக்கு சரியாக இருக்கும். நீ போகும் பாதையில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ போகும் பாதையில் உன் திறமையை வளர்த்துக்கோ. நீ எதை தேடியும் போகாத அளவுக்கு, எல்லாமே உன்னை தேடி வரும் அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் மனசில் இருக்க காயங்களை ஆற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வலி, வேதனை, துன்பம், துயரம், தோல்வி என அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை நான் கற்றுக் கொடுக்குறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் போல தான். அந்த வட்டத்தை தாண்டி உன்னால் எங்கேயும் போக முடியாது. வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு நகர்ந்து போக தயாராக இரு என் தங்கமே. உன்னுடைய தேவைகள் என்னவோ அதுக்காக தான் நீ தேடிக்கிட்டு இருக்க. நீ எதை தேடுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவும் போகுது. சில விஷயங்கள் நீ தேடியும் கஷ்டப்பட்டும் கிடைக்காத போது அதை ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கோ. வாழ்க்கையில் பல அனுபவங்கள் தான் உன் தேவையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமாக இருக்கும். என்ன அனுபவம் கிடைச்சாலும் நல்லதோ கெட்டதோ அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு எப்படி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுங்கிறத யோசி. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எதிரியை திருப்பி அடிப்பதை விட, அதாவது உன் எதிரி உனக்கு எதிராக எதையாவது செஞ்சாங்கன்னா திரும்ப போய் அவங்கக்கிட்ட சண்டை போடுறதை விட, அவங்கள பழி வாங்க நினைக்கிறதை விட, திரும்ப அவங்கள உன்னை நெருங்கவே முடியாத அளவுக்கு நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து காட்டு என் செல்லமே. அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் பதில் பேசுவதும் பதிலடி கொடுப்பதும் பலம் கிடையாது. உண்மையிலேயே எது பலம்னா, எதிரிகள் உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு நீ மிகப்பெரிய ஆளாக உயர்ந்து காட்டுவது தான் பலம். எப்போவுமே உன்னை பற்றி நீ உயர்வாக நினச்சிக்கோ. உன்னை அழிக்க நினைக்கிறவங்களும் உன்னை அழிக்க முடியாத அளவுக்கு, நெருங்க முடியாத அளவுக்கு நீ மிகப்பெரிய ஆளாக வாழ்வதை பார்த்து அவங்க வியந்து போகணும். இப்போது
யார் உன் கூடவே இருந்து உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினச்சாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் எதிரிக்கு தான் எல்லாமே பலமாக மாறிடும். ஒரு விஷயத்தை பார்த்து நீ பயந்தாலோ அல்லது கலங்கினாலோ கவலை கொண்டாலோ அதை பார்த்து உன்னுடைய எதிரி சந்தோஷப்படுவாங்க இல்லையா மனசுக்குள்ள, அந்த சந்தோஷத்தை நீ கொடுக்கக்கூடாது. எப்போதும் எதிரியின் முன்பாக தைரியமாக இரு. அதுதான் உனக்கான பலம். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசுக்குள்ள பொறாமை எண்ணமே வர வேண்டாம். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டினா அது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அழிச்சிடும். அதுக்கு பதிலாக மற்றவங்க உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீ வாழ தயாராகு தங்கமே. நல்ல நிலைமைக்கு உயரணுங்கிறத தான் சொல்கிறேன். அடுத்தவங்களுடைய பொறாமையை தூண்டும் அளவுக்கு நீ எதையும் பெருமைக்காக செய்யாதே. உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை நீ எளிமையாக ஏற்றத்தோடு வாழணும். எவ்வளவு காசு பணம் சேர்ந்தாலும் வசதி வந்தாலும் நீ ஆடம்பரமாக ஆடக்கூடாது என் செல்லமே. உன்னை பெற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு நீ வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு. உன்னை நோக்கி வரும் ஆபத்தில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் இந்த வராகி அம்மா நானே உன்னை காப்பாற்றி பொறுமை கொண்ட உன் வாழ்க்கைக்கு நான் பெருமையை சேர்க்க போகிறேன். யாராவது உன்னை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னா அதன் மூலமாக அவங்களே வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையும் இழந்து போயிடுவாங்க. உன்னை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்களை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக உள்ளவர்களை கண்ணீரில் மூழ்கடிக்கும். சுயநலவாதிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் செல்வத்தில் மிதக்க வைக்கும். இப்போது நீ கஷ்டப்படுற வறுமையில் வாடுறனா நீ நேர்மையாக இருப்பது தானே காரணம். நேர்மை இங்கு சாபக்கேடாக இருக்கே. சுயநலவாதிகள் நல்லபடியாக வாழ்கிறாங்களே, நீ வருத்தப்படாத. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது கூடிய சீக்கிரமே நியாயம் நிச்சயமாக ஜெயிக்கும். நீதியாக நியாயமாக நேர்மையாக வாழும் முன்னே இந்த வராகி அம்மா வெற்றி பெற வைப்பேனேன் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் சில முடிவுகளை நீ சரியான நேரத்தில் எடுக்க கற்றுக்கோ. காலம் தவறி போச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் நீ தள்ளி வச்சினா நீ நினச்ச விஷயம் எதிர்பார்ப்பது போல் நடக்காமல் போயிடும். எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் செஞ்சிடுன்னு செல்லமே. இந்த உலகத்தில் உன் கஷ்டம்தான் பெருங்கஷ்டம். உன் வாழ்க்கை தான் ரொம்ப துன்பமாக துயரமாக இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? எத்தனையோ குடும்பத்தில் அப்பா இல்லாமல் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. தான் பெற்ற பிள்ளைகள் இருந்தும் கூட அவங்க தன்னை பார்த்துக்காதனால முதியோர் இல்லத்தில் போய் அனாதையாக வாழும் பெற்றோர்களும் இருக்காங்க. தாய் தகப்பன் 2 பேருமே இருந்தும் அன்பு கிடைக்காம ஏங்குற சில பிள்ளைகளும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கணவன் இருந்தும் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் விதவை போல அப்பாவியா தனிப்பட்ட கஷ்டத்தோட வாழ்க்கையை தனியாகவே எதிர்கொண்டு வாழும் பெண்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. இப்போ சொல்லு, அவங்க வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கா? அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நரகத்தை விட மிக கொடுமையானது. இந்த வராகி அம்மா உனக்கு அப்படி ஒரு துன்பத்தை கொடுக்க மாட்டேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு. யாரோ ஏதோ சொல்லுவாங்கன்னு மனசுக்குள்ளே யோசிச்சு அந்த 4 பேருக்காக உன் வாழ்க்கை நிம்மதியை நீ விட்டு கொடுக்க வேண்டாமே செல்லமே. ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இருக்க 4 பேர் நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்ல தான் போகிறாங்க, சொல்லிக்கிட்டே வாழத்தான் போகிறாங்க. அவங்களுக்காக நீ யோசிச்சு உன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க நீ யோசிச்சினா உன்னால் எதையும் நிம்மதியாக சந்தோஷமாக செய்ய முடியாது. அதனால் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. தனிமையிலும் நிதானமாக இரு. தனிமையும் பொறுமையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் தலைவிதியை மாற்றி அமைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பேசக்கூடாதுன்னு நினச்சா வாயை முடிக்கலாம். அடுத்தவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு நினச்சா காதை முடிக்கலாம். சில விஷயங்களை பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சா கண்ணை கூட முடிக்கலாம். ஆனால் சில விஷயங்களை மனசில் நினைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு எதை மூடிக்கொள்வாய்? சில விஷயங்கள் உன் மனசுக்குள்ள ஞாபகம் வருது, உன்னை கஷ்டப்படுத்துதுன்னு தெரியும் போது நீ எதுக்காக அதை பற்றி யோசிக்கணும்? தேவையற்ற விஷயங்களை நினைப்பதை நிறுத்தி வை. நீ என்னதான் அடுத்தவங்க குறை சொல்கிற வாயை அடைக்கணும்னு நினச்சாலும் அவங்க வாயை செங்கலை வச்சு அடைச்சாலும் கூட செங்கல் சரியில்லைன்னு அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா குறை சொல்கிறவங்களுக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும். அதனால் எல்லாரும் குறை சொல்கிறாங்க நீ எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சு கவலைப்படாத. நிஜமாவே உன் மேலே குறை இருந்தால் திருத்திக்கோ. இல்லாட்டி அதை திரும்பி பார்க்காம கடந்து போய்கிட்டே இரு.
உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். யாராவது உன் மேலே அன்போடும் அக்கறையோடும் நீ செய்கிற தப்பை எடுத்து சொல்கிறாங்களா, நீங்கள் எப்படி என்னை குறை சொல்லலான்னு கோவப்படாத. உன்னை பெற்றவங்களும் இப்படி தான் உனக்கு நல்லதை சொன்னாங்க. அப்போவும் நீ கோவப்பட்ட, அவங்க சொல்கிறத கேட்காம இருந்த. இப்போதாவது யாராவது நிஜமாகவே உன் மேலே அன்போடும் அக்கறையோடும் உனக்கு நல்லது சொல்லும் பட்சத்தில் அதை அலட்சியமாக நினைக்க வேண்டாமே செல்லமே. ஒரு மரம் வளரும்போது உயரமாக தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை பக்கத்தில் நல்ல பக்க கிளைகளோட நல்லா அடர்த்தியாக வளரணும்னா மரத்தின் உயரத்தை வெட்டுவாங்க. அப்போது ஒரு மரத்தின் உயரத்தை வெட்டுவது பக்க கிளைகளோட அடர்த்தியாக அழகாக வளருவதற்காக தானே. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ நல்லபடியாக அழகாக வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் சில பேர் அக்கறையோட நல்லதை சொல்கிறாங்க. உன் மரமாகிய உன்னை சில விஷயங்களை வெட்டி தூக்கி எறிகிறாங்கன்னா அது உன் மேலே வச்சிருக்க அக்கறை தான்றதை புரிஞ்சுக்கோ. அன்பும் அக்கறையையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது இயல்பாகவே மனசுக்குள்ளே இருந்து வரணும். உன் மேலே அன்பு கொண்ட அக்கறை கொண்ட மனிதர்களை நீ ஒருபோதும் சாதாரணமாக நினச்சி தள்ளி போகாதே. வாழ்க்கையில் அவமானமும் அனுபவமும் தான் மிகச்சிறந்த ஆசான். வாழ்க்கைனா வலிகளும் வேதனைகளும் அடத்தான் செய்யும். அதை நினச்சி கவலைப்படாமல் உன் இலக்கை அடைய முயற்சி செய். நீ எடுத்து வைக்கும் அடிகளில் எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ தனியாக போராடினாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்தே தீருமேன் செல்லமே. உன் மனசில் தூக்கி வச்சிருக்க சுமைகளை நினச்சி வருத்தப்படாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமி உன் காலடிக்கு கீழே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கும். கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா நானே உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நீ எப்படி வாழ்கிறன்னு பார்க்கலான்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் உன்னை அழகாக சிறப்பாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. யாராவது பண உதவி கேட்டாங்கன்னா உன்னால் முடியாவிட்டாலும் அடுத்தவங்கிட்ட கடன் வாங்கி நீ கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலத்தில் யாரை நம்புறதுன்னு சொல்ல முடியாது, யார் திருப்பி தருவாங்கன்னு சொல்ல முடியாது. உன் கையில் காசு இருக்கா, பணம் இருக்கா, உனக்கு பிடிச்சவங்க அல்லது நல்லவங்க உதவி கேட்டாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய். யார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து உதவி பண்ணினா நாளைக்கு உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். கடன் கொடுத்தவங்க உன்கிட்ட வந்து கேட்பாங்க, கடன் வாங்கி யார்கிட்ட கொடுத்தியோ அவங்கக்கிட்ட போய் நீ தைரியமாக வாய் திறந்து கேட்க உனக்கு மனசும் வராது. ஏன்னா நீ இப்படியே இருந்து பழகிட்ட. அதனால தான் கடன் வாங்கி கடன் கொடுத்து நீ கஷ்டத்தில் மாட்டிக்காதன்னு சொல்கிறேன். எல்லா விஷயங்களிலும் முடியாது முடியாதுன்னு இனிமேல் நீ யோசிக்க வேண்டாம். எல்லா விஷயங்களையும் என்னால் முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோட களமிறங்கு. உன் தன்னம்பிக்கைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எல்லாருக்கும் நல்லதை செய். உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நான் நன்மையாக மாற்றி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போது, கீழே விழுகும்போது, தவறுகள் நடக்கும்போது 4 பேர் உன்னை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க கீழே விழுந்தாலும் தோற்று போனாலும் நீ அடுத்தவங்கள பார்த்து சிரிக்க வேண்டாம். உன்னை பார்த்து மற்றவங்க சிரிச்சாங்கன்றதுக்காக அடுத்தவங்க தோற்று போகும்போது கஷ்டப்படும் போது நீ சிரிக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய சிரிப்பு இன்னொருத்தருக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா காயங்கள் ஆறணுங்கிறதுக்காக சில பேர் சிரிப்பாங்க. காயங்கள் ஆகணும், அடுத்தவங்க மனசு நோகணுன்றதுக்காக நீ ஒருபோதும் சிரிக்க வேண்டாம். நீ சிரிக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உன் கஷ்டத்தையோ சந்தோஷத்தையோ அடுத்தவங்க கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல உறவு வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை உன் கூட வச்சுக்கோ. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட துணை இருந்தால் கீழே சரிஞ்சு விழாமல் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். உன்னை புரிந்து கொண்ட நல்ல மனிதர்களை இந்த வராகியமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். முதல்ல உன் இலக்கு என்னங்கிறதுல நீ உறுதியாக இரு. உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த வராகியமாக உனக்கு வழிகாட்டுறேன். கையில் காசு பணம் இல்லையே, உடம்புல தெம்பு இல்லையே, நமக்கு உதவி செய்ய நண்பர்களும் இல்லையேன்னு யோசிச்சு நீ நேரத்தை வீணாக்காதே. எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் இலக்கை அடைவதில் நீ உறுதியோடு முன்னேறும்போது இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் பாதையில் இருக்கும் சோதனைகளை விலக்கி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் உனக்கான வெற்றிகளை பெற்று தருவேன்.
இனிமேல் நீ வெற்றி பெறுவதையும் வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. உன் வாழ்க்கையே உனக்கு கிடைச்ச வரம்தான்றதை மறந்துட்டு இன்னொன்று எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காத. வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு, உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் முதல் எழுத்து மட்டும்தான் வித்தியாசம். இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்புவதும் மனிதர்களின் இயல்பாக இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். முதல் பாகம் இன்பமாக இருந்தால் அடுத்த கட்டம் துன்பமாக இருக்கும். முதல்ல துன்பமாக இருந்தால் அடுத்த கட்டம் இன்பமாக இருக்கும். அதனால் உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நிம்மதியாக வாழ தயாராக இரு.